டிஎன்பிஎஸ்சி 2026க்கான கேலண்டரை பப்ளிஷ் பண்ணி இட்ஸ் ஆல்மோஸ்ட் அ வீக்குங்க. ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே அடுத்த வருஷம் நடத்துறதுனால நான் எதை எய்ம் பண்ணணும், 3 எக்ஸாமும் சேர்ந்து எய்ம் பண்ணி படித்தா ஏதாவது வராமல் போயிருமோ, ஷல் ஐ மேக் இட் வெரி ப்ரிசைஸ், குரூப் 2க்கு இல்லை குரூப் 4க்கு படிக்கட்டுமா அப்படின்னு. டு பிகின் வித் ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டார்ட் லைக் திஸ்ங்க. ஸ்மால் எய்ம் இஸ் எ கிரைம், அதான் உண்மை. குரூப் 1, குரூப் 2 அப்படிங்கிறது காமனாக டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸாக இருந்தாலும், பட் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கும்போது குரூப் 1 லெவலில் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் படித்தாதான் இன்னைக்கு குரூப் 2வே கிளியர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ வெரி வெரி நைஸ் திங் தான். ஸோ இப்போ நீங்கள் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க, அடுத்த வருஷம் சர்வீஸ் வாங்கணும் டிசைட் பண்ணிட்டீங்க, அண்ட் ஆல்சோ தட் யூ ஹேவ் 1 டிகிரி இன் யோர் ஹேண்ட், பிளஸ் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் குரூப் 1 அண்ட் குரூப் 2 அப்படின்னா நீங்கள் எந்த சிலபஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும்னா குரூப் 1ஓட ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். குரூப் 1 லெவலில் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிச்சீங்கன்னா தான் குரூப் 1 கிளியரே ஆகலைனாலும் கண்டிப்பாக குரூப் 2 கிளியர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. when you start with group 2 and or group 4, group 2 group 4 கிளியர் ஆகிறதே டவுட் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். குரூப் 1க்கும் குரூப் 2 குரூப் 4க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பேசிக்கலி குரூப் 1ல இருக்கிற அதே ஜெனரல் ஸ்டடீஸ் தான் குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் இருக்கு, பட் தி டிஃபிகல்ட்டி லெவல் மைட் பி a little less. பிளஸ் குரூப் 1க்கு இருக்கிற அதே ஆப்டிடியூட் தான் குரூப் 2 குரூப் 4க்கும் இருக்கு. ஒன்று டிஃபரன்ஸ் என்னன்னா, குரூப் 1க்கு நீங்க லாங்குவேஜ் படிக்க மாட்டீங்க, குரூப் 2 குரூப் 4க்கு நீங்க லாங்குவேஜ் படிப்பீங்க. ஸோ த பெஸ்ட் திங் டு டூ இஸ் குரூப் 1ஓட ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூடும் இன்னையிலிருந்து ஸ்கெடியூல் போட்டு படிக்க ஆரம்பிங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவா குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் லாங்குவேஜ் மட்டும் படிச்சுக்கலாம். இனி கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். கீப்பிங் திஸ் கன்ஃபியூஷன்ஸ் இன் மைண்ட், டோன்ட் டிலே எனி ஃபர்தர். ஸோ ஸ்டார்ட் லேர்னிங், ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இயர் ஷுட் பி yours அப்படின்னா யூ ஷுட் மேக் திஸ் இயர் yours first.